ஹாய் வாங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். அது வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அது தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மேச்சர் வச்சு ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சின்னதாக பால் ஷேப்பில் உருட்டிட்டு அதை நம்ம வடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையில் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் தான் போடுறேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு வச்ச கட்லெட்டை நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லாவே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சா சுவையான கட்லெட் ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.